வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள், மகளிர், விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை, வளர்ச்சி, பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லை பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படை தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்வதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இடத்திற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு K. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருமூர்த்தி அணையின் மூலம் 1ஆம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, மடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ். தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார்.
தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.